மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420. அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஹரி. தற்போது தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்திற்கு 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் தொடரும்னு முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இது வரவு வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீங்க சரியா சொன்னீங்க. நேற்றுக்கு சட்டமன்ற பேரவையிலேயே இது கேள்வியாகவும் விமர்சனமாகவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால வைக்கப்பட்டது. நேற்றைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல பல்வேறு கட்சிகள் பேசினாங்க. இதுல திராவிட முன்னேற்ற கழக அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர், இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இது காலம் கடந்தும் சில திட்டங்களுடைய வரவு வைக்கப்படல அப்படின்னு எல்லாம் கருத்து கூறியிருந்தார். கடந்த ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தல வைத்திருந்தார். உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், கடந்த வாரத்துல கூட முதலமைச்சராக இருந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட பேட்டியில இந்த அவாவை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலேயே அதற்கு அடுத்து எதிர்க்கட்சி தலைவருக்கு அடுத்து தன்னுடைய பதில் உரையில குறிப்பிடும் பொழுது முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார், கடந்த ஆட்சியுடைய நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாம் தொடரும் அப்படின்னு கூறியிருந்தார். அவர் இந்த பேச்சுகள் எல்லாம் பேசப்படும் பொழுது அந்த உரைகள் எல்லாம் நிகழ்த்தப்படும் பொழுது நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எதிர்கட்சிகள்ல இருந்து கருத்து வந்திருக்கிறது, இல்ல இந்த அரசுக்கு ஏற்கனவே இந்த திட்டம் இருந்திருக்கலாம், அதை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிறோம். கடந்த ஆட்சியில நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது, அதற்கு முந்தைய ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் உண்டு. நம்ம கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு சில திட்டங்கள் செயல்படுத்தாம இருந்ததை பார்த்திருக்கோம், அதற்கு பெயர்கள் மாற்றப்பட்டதை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி வெவ்வேறு நிலைப்பாடுகளை அரசுகள் புதிய அரசா வரும்போது எடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல நடவடிக்கையாக இதனது பயனாளிகள் நிறைய, குறிப்பாக அடித்தட்டு நடுத்தர மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத கருத்துல கொண்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இதை செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எதிர்கட்சிகளுடைய ஆலோசனைகளும் கூட கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், இல்ல அவங்களே இதை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கலாம், அதோடைய செயலாக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்னும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல விஷயமாகத்தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் முந்தைய அரசுகளுடைய இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் பலன் பெற திட்டங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வரலாறுகள் முன்னமும் கூட உண்டு. முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார். செல்வி ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கு எதிரெதிர் நிலைப்பாடு அவங்க செயல்படுத்தாத திட்டங்கள் உண்டானாலும் கூட அது முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, விரிவாக்கப்பட்டதெல்லாம் செயலாக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இது ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையா பார்க்கிறோம். ஏன்னா இதுல பயனாளிகள் நிறைய பேரு, இதை நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஒரு அடித்தட்டு குடும்பத்துக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அது தொடர்றது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எதிர்கட்சிகள் கோரியது என்பதை பார்க்கின்றோம். உடனடியாக ஆளுந்தரத்துல முதலமைச்சர் இதை செயலாக்குவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததை பார்க்கின்றோம். இதனது தொடர்ச்சியை ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாகத்தான் அரசியல் நோக்கத்தில் பார்ப்பார்கள். மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420.